வணக்கம். இது நியூஸ் ஃபர்ஸ்டின் மதிய நேர பிரதான செய்தி. விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்னர் முதலில் இன்றைய தலைப்புச் செய்திகள். குற்ற பிரேரணை தொடர்பில் விசாரணைகளை மேற்கொண்ட தெரிவுக்குழுவில் உள்ள ஐக்கிய தேசிய கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர்கள் நாளை நீதிமன்றத்தில் ஆஜராகப் போவதில்லை. கட்சியின் பொதுச் செயலாளர் தெரிவிப்பு. இரண்டாம் நிலை பாடசாலையாக மாற்றுவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து கொஸ்வாடிய சரஸ்வதி வித்யாலயத்திற்கு முன்பு ஆர்ப்பாட்டம். புத்தளம் கொழும்பு பிரதான வீதியான போக்குவரத்துக்கு தடை. அங்கோலாவில் சனநெரிசல் காரணமாக 13 பேர் பலி, மேலும் பலர் காயம். முதலில் உள்நாட்டுச் செய்திகள். பிரதம நீதியரசர் மீதான குற்ற பிரேரணை தொடர்பில் விசாரணைகளை மேற்கொண்ட தெரிவுக்குழுவில் அங்கம் வகிக்கும் தமது கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர்கள் நாளை நீதிமன்றத்தில் ஆஜராகப் போவதில்லை என ஐக்கிய தேசிய கட்சியின் பொதுச் செயலாளர் திஸ்ஸ அத்தநாயக்க குறிப்பிடுகின்றார். கொழும்பில் இன்று நடைபெற்ற ஊடக சந்திப்பு ஒன்றில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இதனை கூறினார். එක්සත් ජාතික පක්ෂය මේ සම්බන්ධයෙන් තීරණයක් අරගෙන තිබෙනවා. ඒක තමයි අපි தெரிவுக்குழுவின் நடவடிக்கைகள் தொடர்பில் நீதிமன்றம் செல்வதில்லை என ஐக்கிய தேசிய கட்சி தீர்மானித்துள்ளது. கட்சித் தலைவர் நாடு திரும்பியதன் பின்னர் நாளை காலை இது தொடர்பில் அறிவிப்பார். பாராளுமன்றத்தில் மேற்கொண்ட நடவடிக்கைகள் தொடர்பில் நீதிமன்றத்தில் தெரிவிப்பதற்கு நாம் தயாராக இல்லை என்பதன் அடிப்படையில் இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டது. පාර්ලිමේන්තුවේ කරපු කටයුත්තක් පිළිබඳව අධිකරණයට වාර්තා කරන්න සූදානම් නැහැ කියන කාරණේ. இரண்டாம் நிலை பாடசாலையாக மாற்றுவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து இன்று காலை கொஸ்வாடிய சரஸ்வதி வித்யாலயத்துக்கு முன்பாக ஆர்ப்பாட்டம் ஒன்று இடம்பெற்றது. இந்த எதிர்ப்பு ஆர்ப்பாட்டம் காரணமாக புத்தளம் கொழும்பு பிரதான வீதியிலான போக்குவரத்துக்கு தடை ஏற்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவித்தார். மகவிவ கொஸ்வாடிய சரஸ்வதி வித்யாலயத்துக்கு முன்பாக இன்று காலை 7:30 மணியளவில் இந்த ஆர்ப்பாட்டம் ஆரம்பமாகியது. இரண்டாம் நிலை பாடசாலையாக மாற்றுவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து இந்த ஆர்ப்பாட்டம் முன்னெடுக்கப்பட்டது. உத்கோஷண வியாபார ஆராயண்ட மூலிக ஹேது உடனே அரசாங்கத்தினால் எட்டப்பட்ட தீர்மானத்திற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் இந்த ஆர்ப்பாட்டம் முன்னெடுக்கப்படுகிறது. எந்த ஒரு அதிகாரியும் இதுவரையில் இது குறித்து அறிவிக்காமையினால் வீதியை மறித்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது. පිටසිද්ධ වුණා අද මේ මහා මාර්ගය අවහිර කරමින් මේ උද්ඝෝෂණය කරන්නට. මාර බ්ලොක් කරන්න නැතුව ඕන දෙයක් කරන්න. මොකද නැත්තම් මේක ප්‍රධාන මාර්ගයේ ඉස්කෝල වලට යන්න කට්ටිය ඉන්නවා. ஆர்ப்பாட்டம் காரணமாக பிரதான வீதியின் கனரக போக்குவரத்து முற்றாக தடை செய்யப்பட்டதுடன் ஏனைய வாகனங்கள் மாற்று வழிகளூடாக போக்குவரத்தில் ஈடுபட்டதாக எமது பிராந்திய செய்தியாளர் கூறினார். பிரதேசத்தில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டதாக இது தொடர்பில் நியூஸ் ஃபர்ஸ்ட் வினவிய போது போலீசார் தெரிவித்தனர். சீரற்ற வானிலை காரணமாக 28,000க்கும் அதிகமான வீடுகளுக்கு சேதம் ஏற்பட்டுள்ளதாக இடர் முகாமைத்துவ நிலையம் குறிப்பிடுகின்றது. 4,263 வீடுகள் முற்றாக சேதமடைந்துள்ளதாக நிலையத்தின் பிரதிபலிப்பாளர் பிரதீப் கொடிப்பிலி தெரிவித்தார். கிராம உத்தியோகத்தர்கள் மதிப்பீடு செய்ததன் பின்னர் பிரதேச செயலர் ஊடாக அவை மாவட்ட செயலருக்கு அனுப்பி வைக்கப்பட்டதன் பின்னர் சேதமடைந்த வீடுகளுக்கு இழப்பீடு வழங்கப்படும் என அவர் குறிப்பிட்டார். வெள்ளம் மற்றும் மண் சரிவினால் வீதிகள் பலவற்றிலும் தற்போது போக்குவரத்து நடவடிக்கைகள் தடையின்றி இடம்பெறுவதாக இடர் முகாமைத்துவ நிலையம் சுட்டிக்காட்டியுள்ளது. இதேவேளை மன்னார் மாவட்டத்தில் வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்டவர்கள் தங்கியுள்ள இடைத்தங்கல் முகாம்களின் எண்ணிக்கை 10ஆக குறைவடைந்துள்ளது. இந்த முகாம்களில் 1,170 குடும்பங்களைச் சேர்ந்தவர்கள் தற்போது தங்கியிருப்பதாக மன்னார் மாவட்ட இடர் முகாமைத்துவ உதவி பணிப்பாளர் MACM ரியாஸ் குறிப்பிட்டார். மன்னார் மாவட்டத்திலே ஒரு வளமையான நிலைமைக்கு திரும்பி இருக்கிறது. தற்போது சுமார் 10 இடைத்தங்கல் முகாம்களிலே 1,170 குடும்பங்களைச் சேர்ந்த மக்கள் தற்போது முகாம்களில் இருக்கிறார்கள். மற்ற ஏனையவர்கள் அனைவரும் தங்களுடைய வீடுகளுக்கு திரும்பிவிட்டனர். அதே போன்று இன்று 8 பாடசாலைகளிலே தங்க வைக்கப்பட்டிருக்கின்ற பாடசாலைகள் இன்று மூடப்பட்டிருக்கிறது. இவர்களை நாங்கள் வேறு இடங்களுக்கு மாற்றுவதற்கான ஏற்பாடுகளை செய்து வருகிறோம். பாதைகள் அனைத்தும் திறக்கப்பட்டிருக்கின்றது. அதே நேரத்தில் யாழ்ப்பாணம் மன்னார் வீதியின் பாதை சீர்கட்டிருப்பதனால் அந்த பாதையை பயன்படுத்த முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கிறது. மற்ற ஏனைய பாதைகள் அனைத்தும் திறக்கப்பட்டுள்ளது என்று
தம்புள்ளை பொருளாதார மத்திய நிலையத்துக்கு கொண்டுவரப்பட்டிருந்த பால்வனைக்கு உதவாத 25,000 கிலோகிராம் உருளைக்கிழங்குகள் நேற்று அளிக்கப்பட்டன. தம்புள்ளை மாநகர சபையின் சுகாதார பரிசோதகர்களின் கண்காணிப்பின் கீழ் இந்த நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டுள்ளது. தம்புள்ளை நீதவான் மற்றும் மேலதிக மாவட்ட நீதவான் சனத் மோரவகவின் உத்தரவிற்கு அமைய பாவனைக்கு உதவாத உருளைக்கிழங்குகள் சீகிரியா, இடாமலுவ, திகம்பதக தெக்க சரணாலயத்தில் புதைக்கப்பட்டன. தம்புள்ளை பொருளாதார மத்திய நிலையத்துக்கு கொண்டுவரப்பட்டிருந்த பாவனைக்கு உதவாத 25,000 கிலோகிராம் உருளைக்கிழங்குகள் நேற்று பிற்பகல் கொள்கலன் ஒன்றுக்குள் இருந்து கண்டுபிடிக்கப்பட்டன. இதேவேளை நேற்றைய தினம் பாவனைக்கு உதவாத 15,000 கிலோகிராம் உருளைக்கிழங்குகள் புறக்கோட்டையில் உள்ள களஞ்சிய சாலையிலிருந்து கண்டுபிடிக்கப்பட்டன. அத்துடன் கொழும்பு கோட்டி பகுதியில் உள்ள களஞ்சிய சாலை ஒன்றிலிருந்து காலாவதியான 2,000 கிலோகிராம் கருவாடுகள் கண்டுபிடிக்கப்பட்டன. நாட்டுக்கு இரகசியமாக கொண்டுவரப்பட்ட 2,60,00,000 ரூபாய் பெறுமதியான ஒரு தொகை போதைப் பொருள் விமான நிலைய சுங்கப்பிரிவு போதைப்பொருள் ஒழிப்பு பிரிவால் கைப்பற்றப்பட்டுள்ளது. 2 கிலோகிராம் நிறையை கொண்ட மெத்தேன் பெட்டமின் எனப்படும் போதைப் பொருள் வகையை ஈரான் பிரஜையொருவர் கொண்டு வந்துள்ளார். ஜார்ஜியாவிலிருந்து டோஹா கட்டார் ஊடாக நேற்று இலங்கைக்கு விமானம் மூலம் வருகியிருந்த பயணி ஒருவரை இந்த போதைப் பொருளை எடுத்து வந்துள்ளார். பயண பைக்குள் மறைத்து வைக்கப்பட்டிருந்த இந்த போதைப் பொருள் நேற்று மாலை தமது அதிகாரிகளினால் கைப்பற்றப்பட்டதாக சுங்கப்பிரிவு கூறுகின்றது. அவை மிகவும் சூட்சுமமான முறையில் வைக்கப்பட்டிருந்தமையினால் அவற்றை சோதனை நடவடிக்கைகளுக்காக வெளியே எடுப்பதற்கு பாரிய முயற்சியில் ஈடுபட்டனர். இருபத்தி 29 வயதான ஈரான் பிரஜை ஒருவரை இந்த போதைப் பொருளை கொண்டு வந்துள்ளார். கைப்பற்றப்பட்ட போதைப் பொருள் 1 கிராம் 1,00,000 ரூபாய் பெறுமதியானது எனவும் இது தொடர்பான மேலதிக விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாகவும் சுங்க அதிகாரிகள் குறிப்பிட்டனர். 2 மாதங்களுக்கு முன்னர் ஈரான் பிரஜைகள் இருவர் நாட்டிற்கு போதைப்பொருள் கொண்டு வந்த சந்தர்ப்பத்தில் கைது செய்யப்பட்டதாக சுங்க அதிகாரி நிகால் அழகப்பெரும தெரிவித்தார். ஹம்பாந்தோட்டை பல்லே மலல பகுதியில் இடம்பெற்ற வாகன விபத்தில் 4 பேர் காயமடைந்துள்ளனர். ஹம்பாந்தோட்டை பல்லேமலல பிரதேசத்தில் 2 கொள்கலன் வாகனங்கள் ஒன்றுடன் ஒன்று மோதி விபத்துக்குள்ளாகியுள்ளன. கதிர்காமத்திற்கு சென்று மீண்டும் திரும்பிக் கொண்டிருந்த 2 கொள்கலன் வாகனங்களே இவ்வாறு விபத்துக்குள்ளாகியுள்ளன. இந்த விபத்தில் 2 கொள்கலன்களிலும் பயணித்த 4 பேர் காயமடைந்துள்ளதாக எமது பிராந்திய செய்தியாளர் கூறினார். இதன்போது கர்ப்பிணி பெண் ஒருவரின் காலில் ஏற்பட்ட கடும் காயம் காரணமாக அவர் கராப்பட்டிய போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். ஏனைய மூவரும் ஹம்பாந்தோட்டை பொது வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். மொரட்டுவ பல்கலைக்கழகத்தின் பொறியியல் பீடம் மற்றும் தேசிய தொழில்நுட்ப டிப்ளமா கற்கை நிலையம் ஆகியன தற்காலிகமாக மூடப்பட்டுள்ளன. 2 மாணவர் குழுக்களுக்கு இடையிலான மோதலை தடுக்கும் வகையில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டதாக மொரட்டோ பல்கலைக்கழகத்தின் உபவேந்தர் பேராசிரியர் ஆனந்த் ஜெயவர்தன குறிப்பிட்டார். 2 மாணவர் குழுக்களுக்கிடையே நேற்றிரவு மோதல் ஏற்படுவதற்கான நிலைமை காணப்பட்டதாக உபவேந்தர் கூறினார். இதன் பிரகாரம் மறு அறிவித்தல் வரை இவை தற்காலிகமாக மூடப்பட்டுள்ளதாக மொரட்டோ பல்கலைக்கழகத்தின் உபவேந்தர் பேராசிரியர் ஆனந்த் ஜெயவர்தன மேலும் தெரிவித்தார். மற்றொரு உள்நாட்டுச் செய்தி. காத்தான்குடி ரிஸ்வி நகரில் சுனாமி நிவாரண திட்டத்தின் கீழ் கட்டப்பட்ட புதிய கட்டடத்தை பாடசாலை பாவனைக்காக வழங்குமாறு கோரி ஆர்ப்பாட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டுள்ளது. ரிஸ்வி நகர் அல் இக்பால் மகாவித்யாலயத்தின் மாணவர்களும் பெற்றோர்களும் இன்று காலை இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். காத்தான்குடி ரிஸ்வி நகரில் சுனாமி அனர்த்தத்தை தொடர்ந்து அல் இக்பால் வித்யாலய வளாகத்தில் கட்டப்பட்ட இந்த கட்டடத்தை தொழிற்பயிற்சி அதிகார சபையின் பயிற்சிகளுக்கு பயன்படுத்துவதை நிறுத்தி மாணவர்களின் கல்வி நடவடிக்கைகளுக்கு வழங்க வேண்டும் என கோரி ஆர்ப்பாட்டக்காரர்கள் இந்த ஆர்ப்பாட்டத்தை முன்னெடுத்தனர். பாடசாலை கட்டடம் மாணவர்களின் கல்விக்கு பயன்படுத்தப்பட வேண்டும் என இதன் போது வலியுறுத்தப்பட்டது. 6 வருஷமாக நாங்களும் பார்க்கிறேன் எங்கட பிள்ளைகள் இதுல மீண்டும் படிக்குங்கள் என்றா 6 வருஷமா எங்கட பிள்ளைகளை இதுல கொண்டு காட்டுறதும் இல்ல. ஒரே ஒரு நிகழ்வு மட்டும் இதுல நாங்க எங்கட கண்ணால பாத்திருக்கோம். எங்கட பிள்ளைகள் ஒரே ஒரு இதுதான் இந்த மாணவ மன்றத்துல நடந்திருக்கு. அமைச்சர்மார் இருக்கிறாங்க, அமைச்சர்மார் நாங்க பல தடவை அவங்ககிட்ட வந்து இப்படி மாஜர் கூட கொடுத்திருக்கிறோம். இந்த மாதிரி எங்களுக்கு இந்த ஸ்கூல்ல சார் இந்த மாதிரி மூடி வச்சிருக்கிறாங்க, இந்த ஸ்கூல்ல திறந்து வச்சு தாங்களே இந்த பிள்ளைகளை படிக்க வகுப்பு ஏத்துனா எங்களுக்கு இப்ப 5ல இருந்து
6 இருந்து 10 வரைக்கும் கொண்டு வரலாம் தானே, நல்ல கட்டடம் தானே. உங்களை செஞ்சாரம் நாங்க கொண்டு வந்து அவரை மேட கட்டடத்தை மட்டும் நாங்க இவ்வளவு நாளைக்கும் பார்த்துட்டு இருக்கிறோம். இவ்வளவு நாளைக்கும் இந்த கட்டடங்களுக்கு திருப்பி வரும் நாங்க எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம். எங்களுக்கு முடியல. இதனைத் தொடர்ந்து சம்பவ இடத்திற்கு வருகை தந்த மட்டக்களப்பு மத்திய வலய கல்வி பணிப்பாளர் எதிர்வரும் திங்கட்கிழமை முதல் புதிய கட்டட தொகுதியின் மேன்மாடியில் பாடசாலை கல்வி நடவடிக்கைகளை மேற்கொள்ள நடவடிக்கை எடுப்பதாகவும் பின்னர் நிரந்தர தீர்வு ஒன்றை வழங்க நடவடிக்கை எடுப்பதாகவும் உறுதியளித்ததன் பின்னர் ஆர்ப்பாட்டக்காரர்கள் கலந்து சென்றனர். ஆஸ்திரேலிய மண்ணில் டெஸ்ட் வெற்றியொன்றை ஈட்டி வரலாற்றில் இணைவதற்கு தாம் தயார் என இலங்கை கிரிக்கெட் அணியின் திலான் சமரவீர தெரிவிக்கின்றார். நாளை ஆரம்பமாகவுள்ள 3வதும் இறுதியுமான டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி தொடர்பில் கருத்து வெளியிட்ட சந்தர்ப்பத்திலேயே சமரவீர இதனை கூறினார். எவ்வாறாயினும் இந்த டெஸ்ட் கிரிக்கெட் தொடரில் முதல் 2 போட்டிகளிலும் இலங்கை வெற்றியீட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. நாளை ஆரம்பமாக உள்ள 3வது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் வெற்றியிடுவதற்கான அதிக வாய்ப்பு இலங்கைக்கு உள்ளதாக சர்வதேச தகவல்கள் தெரிவிக்கின்றன. சிட்னி மைதானத்தின் ஆடுகளும் சுழல்பந்து வீச்சாளர்களுக்கு சாதகமாக அமைந்துள்ளவை இதற்கு காரணமாகும். எவ்வாறாயினும் 2 பிரபல வீரர்களின்றி இலங்கை நாளைய போட்டியில் விளையாடவுள்ளது. குமார் சங்கக்கார மற்றும் வெகுப்பந்து வீச்சாளர் சாணக்க வேலகத்தர் ஆகியோர் உபாதைக்கு உள்ளாகியுள்ளனர். ஆஸ்திரேலியாவில் இலங்கை டெஸ்ட் போட்டி கொண்டு வெற்றியிடுவதன் மூலம் வரலாற்றில் இணைய முடியும் என நான் நம்புகிறேன். இது மிகவும் முக்கியமான டெஸ்ட் போட்டியாகும். அத்துடன் இது ஒரு முக்கியமான வருடமுமாகும். தனிப்பட்ட ரீதியில் இந்த டெஸ்ட் போட்டி எனக்கு முக்கியமானது ஒன்றாகும். அதனால் இந்த போட்டி தொடர்பில் நான் எதிர்பார்ப்புடன் உள்ளேன். இதேவேளை இலங்கை கிரிக்கெட் அணி வீரர்கள் ஆஸ்திரேலிய பிரதமர் ஜூலியா கிலாட்டை சந்தித்தனர். மூன்றாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் கலந்து கொள்வதற்காக சிட்னி சென்றுள்ள இலங்கை கிரிக்கெட் அணி வீரர்கள் ஆஸ்திரேலிய பிரதமர் ஜூலியா கிலாட்டின் அழைப்பிற்கமைய அவரை சந்தித்துள்ளனர். இந்த நிகழ்வில் ஆஸ்திரேலிய கிரிக்கெட் அணி வீரர்களும் கலந்து கொண்டிருந்தனர். தனது இறுதி டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் விளையாட உள்ள மைக் ஹசி இதன்போது கௌரவிக்கப்பட்டார். இலங்கை மற்றும் ஆஸ்திரேலியாவிற்கு இடையிலான உறவுகளை மேம்படுத்திக் கொள்வதற்கு கிரிக்கெட் போட்டிகள் சாதகமாக அமையும் என ஆஸ்திரேலிய பிரதமர் இதன்போது குறிப்பிட்டுள்ளார். காணொளிகள் அடங்கிய எமது விரிவான செய்திகளை அறிந்து கொள்வதற்காக www.newsfirst.lk எனும் எமது இணையதளத்துக்குள் பிரவேசியுங்கள். அத்துடன் நியூஸ் ஃபர்ஸ்ட் இணையதளம் மற்றும் Facebook ஊடாகவும் உங்கள் கருத்துக்கள் மற்றும் யோசனைகளை எமக்கு தெரிவிக்க முடியும். எனவே www.newsfirst.lk எனும் எமது இணையதளத்துக்குள் பிரவேசியுங்கள். இத்துடன் நியூஸ் ஃபர்ஸ்டின் இன்றைய மதிய நேர பிரதான செய்தி நிறைவடைகின்றது. எமது அடுத்த பிரதான செய்தி இரவு 8 மணிக்கு ஒளிபரப்பாகும். வணக்கம்.